என்ன உமா, இப்ப பல்லு வலி பரவாயில்லையா? ம். என்ன வாய் திறந்து பேசு. ஊனா பெரிய பொண்ணு அவளுக்கு தான் வாயில பஞ்சு வச்சிருக்காங்கல்ல பல்லு எடுத்த இடத்துல, அவனால எப்படி பேச முடியும்? ஆமால்ல. சரி, எப்படியோ பல்லு எடுத்தாச்சு. இல்லாட்டினா அது இதுன்னு பண்ணி யார் 10-15 வச்சிருக்கா இல்லையா உமா? ஆமா, அந்த ஃப்ரூட் கேனல்லாம் பண்ணதுக்கு இதுக்கு அம்புட்டு காசுன்னு தெரியலையே. ரிலாக்ஸ், அது ஃப்ரூட் கேனல் இல்ல, அது ரூட் கேனல், வேர் சிகிச்சை. ஆமா ஆமா அதேதான். எவ்வளோ காசு கேட்குறாங்க. ஐயோ, அதுக்கு யார் ஒரு 500 ரூபா போனாலும் போட்டுன்னு ஒரு பல்ல எடுத்துட்டா வேலை முடிஞ்சு. ஆமா, அதுல விஷயம் இருக்குல்ல. அதனால தான் அவ்வளோ செலவு ஆகுது. அது பல்லு தான் நம்ம இனி ஆயுசுக்கு நம்ம கூடவே இருக்கும்ல. என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது பல்லு எடுத்துட்டா பல்லு போயிடும். அந்த இடம் என்ன மறுபடியும் நமக்கு என்ன பல்லா வரும்? அப்போ உமா சீக்கிரமாவே பொக்கவாய் ஆயிடுவா. இந்த பாரு உமா, ஒழுங்கா டாக்டர் சொன்ன மாதிரி பல்லு விளக்கிட்டு ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ஒழுங்கா இரு. இல்லான்னு என் பல்லு விளக்காம இங்கே யார் வீட்டில் என்ன கிடைக்குதுன்னு அலைஞ்சிட்டு தின்னுட்டு தெரிஞ்சுட்டேன்னா உன் பல்லு போயிடும். பின்ன சீக்கிரமாவே நீ பொக்கவாய் கிளவியாயிருவேன். பின்ன அவ்வளோதான், பல்லு இல்லாம அப்படின்னு பாட்டு போக வேண்டியதுதான் நீ. ஏன் பெரிய பொண்ணு, பல்லு எடுத்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்றாங்களே, உண்மையா? இப்போ என்ன உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்? இதுதான் பக்கத்து எனக்கு பாயாசம் கேட்குறதோ? ஆமா பெரிய பொண்ணு, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. உன்னை பத்தி எனக்கு தெரியாத ஒருத்தரசா. சரி வா, கூட்டிட்டு போறேன். அவன் ஏன் வாயை திறந்த மீனியாவே இருக்கா? கொஞ்சம் வாயை யாராவது மூடி விடுங்க. அது அவனி பொக்கவாயிரன்னு சொன்னோன்னு திறந்தவத அப்படியே திறந்த மீனியாவே இருக்கா. நான் உண்மையத்தான் சொன்னப்பா. பெரிய பொண்ணு, ஓட்டிட்டே போற, ஏதாவது நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்து. ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டாமா? ஏய் பக்கி பயவுள்ள, ஹோட்டலுக்கு எதுக்கு நிறுத்தணும்? ஹோட்டலுக்கு நீ என்ன சோறா திங்க போற? ஐஸ்கிரீம் தானே சாப்பிட போற. அதுக்கு ஐஸ்கிரீம் பார்ல போய் நிறுத்தினா பத்தாதா? ஆமால்ல. சரி சரி, நீ ஐஸ்கிரீம் பார்லராகவே பார்த்து நிறுத்து. ஐயோ, யார் பெற்ற பயவுள்ளையோ அதிர்ச்சியில உறைஞ்ச மீனியாவே இருக்கே. வாயவே மூட மாட்டேங்குதே. லாக்ஸ், அதோட வாயை கொஞ்சம் மூடி விடுங்களேன். பாவம், வாயெல்லாம் வறண்டுட போகுது. ஏய் உமா, ஏன் என்னாச்சு? வாயை மூடு, பின்ன பஞ்செல்லாம் வெளியே வந்துட போகுது, ரத்தம் ஏதோ வரப்போகுது. நல்ல பல்ல கடிச்சிட்டு உட்காரு. என்னங்க சொல்றா அவ? புரியலையே சரசு, என்ன தெரியும் சொல்ற? ஏய் உமா, நீ நல்லா பேசினாலே யாருக்கும் புரியாது. இதுல வாயில பஞ்ச வேலை வச்சு பேசுறியா? சுத்தம். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கோ. சீக்கிரம் ஓடி வாங்க, ஐஸ்கிரீம் எல்லா ஃப்ளேவரும் இருக்கு. சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரி, மேங்கோ, வெண்ணிலா, ஐயோ இன்னும் என்னென்னமோ ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்கே. சூப்பர். ஐயோ ஐயோ, நான் எல்லாமே சாப்பிடுவேன். ஏய் சிவசு, கொஞ்சம் அமைதியா இரு. அசிங்கப்படுத்தாது. என்னமோ ஐஸ்கிரீமையே திங்காத மாதிரி, காணாததை கண்டவ மாதிரி பண்ணாத. எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க. சும்மா இரு. பெரிய பொண்ணு, எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் வேணும், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேணும், மேங்கோ ஃப்ளேவர் வேணும், எல்லாமே வேணும் சொல்லிட்டேன். லக்ஸு பாருங்க, முழுசா சந்திரமுகியா மாறின நம்ம சரச பாருங்க. அவ சந்திரமுகி இல்ல பெரிய பொண்ணு, அது ஐஸ்கிரீம் பைத்தியம். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, நான் எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன். டென்ஷன் ஆனா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. நீங்க என்னமோ சொல்லிக்கோங்க, என் காது கேட்காது. சீக்கிரம் வாங்கி கொடு பெரிய பொண்ணு, சீக்கிரம் சீக்கிரம். திரும்ப கொஞ்சம் அந்த கரக்கார வரட்டும், அவனை வேற காணும். சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? என்ன ஃப்ளேவர் சாப்பிடுறீங்க? பா எங்கப்பா போனேன் இவ்வளோ நேரம்? மேடம் கொஞ்சம் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுங்க மேடம். சாரிங்க மேடம். சொல்லுங்க மேடம், என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. பா நாங்கள் சாப்பிட்றது இருக்கட்டும், முதல்ல இங்கே நிற்கிது இந்த பிங்க் சாரி. இந்த பைத்தியத்துக்கு என்னன்னு கேட்டு கொடு. பிங்க் சாரி மேடம், உங்களுக்கு என்னங்க மேடம் வேணும்? எனக்கு எல்லா ஃப்ளேவரும் இருக்க மாதிரி, ஒரு 3-4 ஃப்ளேவர் இருக்க மாதிரி ஐஸ்கிரீம் போட்டு கொடுங்க. ஒரு கப்பில் கொஞ்சம் நிறைய போட்டு கொடுங்க. மேலே நல்லா ஏதோ சாக்லேட்டு, அது இது நட்ஸு, ஃப்ரூட்ஸுன்னு எல்லாமே போட்டு கொடுங்க. சரிங்க மேடம். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னங்க மேடம் வேணும்? பெரிய பொண்ணு, எனக்கு வெண்ணிலா போதும் பெரிய பொண்ணு. எனக்கு ஸ்ட்ராபெரி. உங்ககிட்ட இருக்க ஸ்பெஷல் ஒரு ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க. சரிங்க மேடம், நீங்கள் உட்காருங்க, நான் டேபிளுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். பா கொஞ்சம் சீக்கிரம்ப்பா, ரொம்ப லேட் பண்ணிடாத, வாயெல்லாம் ஊறிட்டு இருக்கு. ஆமாப்பா தம்பி, நீ கொஞ்சம் சீக்கிரமா தரலன்னு வையேன். இந்த பிங்க் சாரி பொம்பளை அந்த ஐஸ்கிரீம் டப்பாக்குள்ளேயே மண்டை விட்டுருவா. பெரிய பொண்ணு சும்மா இரு, என்னோட இமேஜ் டேமேஜ் பண்ணாத. என்னது, இப்பதான் உன் இமேஜ் டேமேஜ் பண்ணுன்னு தெரியுதா? இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நீ ஐஸ்கிரீம்காக பறந்துட்டு இருந்தியா? அப்போ உன் இமேஜ் டேமேஜ் ஆனது எனக்கு தெரியலையா? சரி விடு விடு, வா போய் நம்ம போய் உட்காரலாம். அப்பா சீக்கிரம் கொண்டு வந்துருப்பா. நீங்க போங்க மேடம், நீங்க போய் உட்கார்ந்தாதானே மேடம் நான் கொண்டு வர முடியும். போங்க மேடம். சரிப்பா சரிப்பா. நீ ஒத்தரசா வா, இங்க வந்து உட்காரு. அங்கேயே நின்று குடிச்சு தொங்கிட்டு இருக்காத. அந்த பையன் கொண்டு வந்து தரலாம் வா. போ பெரிய பொண்ணு, இந்த பையன் ஏதாவது ஒழுங்கா பண்ணாட்டினா, டாப்பிங்ஸ் எல்லாம் கரெக்டாக போடாட்டினா, அதனால நான் இங்கே நின்று பார்த்துக்கிறேன் எல்லாம் கரெக்டாக போடுறானா, என்ன பண்ணுறான் எது பண்ணுறான்னு. இல்லாட்டா நம்மளை ஏமாத்திடுவாங்க, நாம் ஏமாந்துருவோம். அதனால நான் இங்கே நின்று பார்த்துக்கிறேன், சரியா? அதெல்லாம் அந்த பையன் கரெக்டாக போடுவா. நீ வா, முதல்ல நீ வந்து உட்காரு வா. என்னை கொஞ்சம் நின்று அங்கே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்க்க விட மாட்டியே. வா வான்னு வந்து கூப்பிட்டுட்டே இருப்பேன். ஆமா, அங்க ஒழுங்கா ஐஸ்கிரீம் போடுற பையனும் போட விடாம நீ அங்க நின்று வச்சு பண்ணிட்டே இருப்பேன். பின்ன அவன் உனக்கு பயந்து ஏதாவது எக்கு தப்பா போட்டுற போறான். வந்துருச்சு, சாப்பிடலாம் பெரிய பொண்ணு. சாப்பிடும், சாப்பிட்டு தொலையும். அது என்ன பெரிய பொண்ணு, உனக்கு மட்டும் நிறைய நட்ஸ் சாக்லேட் அது இதுன்னு ஒழிக்கிட்டு இருக்கு, எனக்கு அப்படி எதுவுமே இல்லை.
ஆமா நான் எங்களோட ஸ்பெஷல் கேட்டேன். ஆனால் நீ தான் 2-3 ஃப்ளேவர் வேணும், சாக்லேட் எல்லாம் நிறைய போட்டு வேணும் அப்படின்னு கேட்டீங்க. நீ கேட்ட மாதிரி உனக்கு கொடுத்துருக்காங்க, நான் கேட்ட மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. சரி எனக்கு அது கொஞ்சம் கொடு, எங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். என்னதான் நீ வாங்கினாலும் எப்பவுமே பக்கத்துல யார் என்ன திங்குறாங்களோ அதுக்கு தான் கண்ணு போகும், வாய் ஊரும் உனக்கு இல்லையா? அது மனித இயல்பு பெரிய பொண்ணு, இதெல்லாம் கண்டுக்க கூடாது. இப்போ நம்ம ஹோட்டலுக்கே போகிறோன்னு வைங்க, நம்ம முதல்ல ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் யார் என்ன சாப்பிட்றாங்கங்கிறத தான் முதல்ல நோட் பண்ணுவோம். நோட் பண்ணிவிட்டு அது நல்ல ஐட்டமாக இருந்தால் அந்த மாதிரி கொடுங்கன்னு தான் கேட்போம். அது நமக்கு பேர் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த மாதிரி வேணும்னு சொல்லி தான் கேட்போம். அப்படி தான் எல்லாரும் பக்கத்தில் யார் என்ன சாப்பிட்றாங்களோ ஒருவேளை அது நல்லா இருக்குமோ அப்படின்னு தான் தோணும். அதனால தான் அது அங்கேயே கண்ணு போய் அதை வாங்கி சாப்பிடணும்னு தோணுறது. ஆனால் ஒன்று ஒத்தலசா, உன்கிட்ட தான் பேச கற்றுக்கணும். ஒரு வழியாக எப்படியோ சாப்பிட்டு முடிச்சாச்சுப்பா. பெரிய பொண்ணு போகலாமா? போலாங்க்கா. ஒத்தலசா காசை கொடுத்துரு. என்னது நான் காசு கொடுக்கணுமா? என்கிட்ட காசே இல்லையே. காசு கட்டினா பண்ணி எனக்கு திங்க வந்த அவங்கவுங்க பிள்ளை அவங்கவுங்க தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டேன். பெரிய பொண்ணு நீ கொடுத்துடுடி, நான் உனக்கு வீட்டுக்கு போய் தரேன். சரி நான் இப்போ கொடுத்துட்றேன், ஆனால் வீட்டுக்கு போய் எனக்கு காசு மறக்காமல் கொடுத்துடணும். சரி பெரிய பொண்ணு, மறக்காம கொடுத்துட்றேன் சரியா? சரி வாங்க போகலாம். ஏ உமா, எப்படியோடி இன்னைக்கு உன் பல்லு வலியை காரணமாக வச்சு ஊர் சுற்றியாச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, ஒரு வழியாக இன்னைக்கு பொழுத ஓட்டியாச்சு. நீ நாளைக்கு தான் பார்க்கணும். விடு, நாளைக்கு பொழுத ஓட்டுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காமையா இருக்க போகுது, அதெல்லாம் கிடைச்சிரும். ஆமாம் பெரிய பொண்ணு, அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். நம்பிக்கை அதானே எல்லாம். நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாண்டி, செமஸ்டருக்கு படிக்க லீவ் விட்டனால பார்த்து என்னமோ ரொம்ப நாள் ஆன மாதிரி தான் இருக்கேன். சரி, மேலே படிக்கிறத பற்றி உங்கள் வீட்டில் எல்லாம் பேசுனீங்களா? நான் வாயை திறக்கலப்பா. ரைட்டு, அவள் வாயை திறக்கல. நீ என்னடி பண்ண சுஜி? நானும் எங்கள் அம்மாகிட்ட எதுவும் பேசலடி. எங்கள் அம்மா அங்கே இங்கேன்னு எங்கேயாவது ஓடிட்டே இருக்காங்களா, அதனால பேச நேரமே இல்லடி. நான் பேசுகிறேன், பேசிட்டு சொல்கிறேன். ஏய் விடுடி, என்னத்தையே பண்ணிட்டு போகிறாங்க. அன்னைக்கே நாம் சொன்னதுக்கு இந்த சின்ன பொண்ணு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினா நமக்கு என்ன போயிருக்கு? என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, விடு. அப்படியே இப்படி விடுறது, அப்படியெல்லாம் விட முடியாதுடி. அவங்க படிக்கட்டும். நீயும் அவங்க வீட்டில் அவங்க ப்ரெஷர் கொடுத்தா தான் அவங்க வீட்டில் எல்லாம் படிக்க வைப்பாங்க. படித்தாதானடி லைஃபே. நமக்கு அது தெரியும், ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? அவங்க பேசவும் மாட்டாங்க. அவங்க நினச்சிருந்தா இவ்வளோ நாள் வீட்டில் இருந்தது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பேசியிருந்துருக்கலாம். ஒன்றுமே பேசல இல்லை. இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் ஒன்றும் சொல்ல வரலப்பா, எல்லாம் அவங்கவுங்க இஷ்டம்தான். நீங்கள் 2 பேரும் என்ன பேசுங்கன்னு நல்லா தெரியும். எங்கள் வீட்டில் பேசிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரியா? சரி, அப்போ வாங்க நம்ம காஃபி ஷாப் போகலாம். சுஜி, நீ படிக்க போறியாடி? ஆமாண்டி, எனக்கும் படிக்கணும் தாண்டி இஷ்டம் இருக்கு. நான் அடுத்த கோர்ஸ் ஏதாவது எடுத்து கண்டிப்பாக பண்ணத்தான் போகிறேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அப்போ நீ படிக்கிறேன்னா எங்கள் வீட்டில் எனக்கும் பேசுடி, நானும் உன் கூட சேர்ந்து படிக்கிறேன். சரி வா, நம்ம 2 பேரும் ஏதாவது பேசி நம்ம வீட்டில் இருக்கவங்கள மண்டையை கழுவிடலாம் சரியா? சரி வா, அவளுக்கு போறாங்க பாரு, நாமளும் பின்னாடியே போகலாம். ஏய் வாங்கடி, இங்கே இடம் இருக்கு பாரு, வாங்க உட்காரலாம். பரவாயில்லடி, நாங்கள் நிற்கிறோம். உட்காந்து என்ன பண்ண போகிறோம்? இவ்வளோ நேரம் கிளாஸ்லேயே உட்காந்துட்டு தானே இருந்தோம். ஏய், எனக்கு பெங்களூரில் லொக்கேஷன் போட்டிருக்காங்கடி ஜாப்க்கு. ஸோ நான் பெங்களூர் போயிடுவேன். அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு கோர்ஸும் எடுத்து படிச்சுக்க வேண்டி. அப்படியாடி? நீ அவ்வளோ தூரம் போறியா? தனியாக இருந்துக்குவியா? ஓ, அதெல்லாம் இருந்துக்க வேண்டி, இருந்து தானே ஆகணும். ஒர்க்குன்னு போனால் எல்லாமே பார்த்து பண்ணி தானே ஆகணும். இங்கேயே குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருந்தால் முடியுமா? அப்போ இனி நாமெல்லாம் எப்படி பார்ப்போம்? நீ இங்கே வர மாட்டியா? அதெல்லாம் இப்படி வராமல் இருப்பேன். ஊருக்கு அடிக்கடி வந்துட்டு தாண்டி போவேன். வரப்போ நம்ம பார்க்கலாம், பேசலாம். இப்படியே ஜாலியாக எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வரலாம். சுஜி, நீ கண்டிப்பாக அடுத்த கோர்ஸ் ஏதாவது எடுத்து படிக்கத்தானே போகிறேன். சத்தியமாக படிக்க போகிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்டி. எங்கள் அம்மா அப்பா மண்டையை கழுவ வேண்டிய பொறுப்பு என்னோடது. நான் சும்மா ஏதாவது அழுது விழுது கேட்டாலே எங்கள் அப்பா சரின்னு சம்மதிச்சிருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ ப்ளீஸ்டி எங்கள் வீட்லேயும் பேசுடி, நானும் படிக்கிறேன்டி உன் கூடயே சேர்ந்து. ப்ளீஸ்டி எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுடி. சரிடி, நாம் ஒரு காரியம் பண்ணலாம். நாம் 2 பேரும் சேர்ந்தே போய் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட பேசலாம் சரியா? அன்னைக்கு யாராவது சொன்ன மாதிரி இருந்துச்சு, எனக்கு படிப்பெல்லாம் செட் ஆகாது, நான்லாம் படிக்கல, எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்ச கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு என்ன திடீர்னு படிக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து பேசுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது நார வாயி, இப்போ இது வேற வாயாடி. ஏய் சும்மா இரு, அவளே என்னமோ மனம் தெரிஞ்சு வந்திருக்கா. வீடு படிச்சா படிச்சுட்டு போகிற, நாளைக்கு அவங்க லைஃப் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால தானே நம்ம சொல்கிறோம். அதுக்குள்ளடி அன்னைக்கு நம்ம சொன்ன உடனே எப்படி எடுத்து பேசினார்ல, பார்த்து இல்லை நீயே எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினா, அப்ப நமக்கு எப்படி இருந்திருக்கும்? அவ பேச்சு அப்படிதானடி, விடுடி. சுஜி, நீ போய் அவங்க வீட்டில் பேசிடி, என்ன சொல்றாங்கன்னு பார்த்துக்கலாம். அவங்க வீட்டில் ஒத்துக்காட்டினா நாங்களும் வந்து பேசுறோம் சரியா? ரொம்ப தேங்க்ஸ்டி. அன்னைக்கு நான் உங்களை எடுத்துருந்து பேசணும்ல, நான் நினைக்கலடி. அன்னைக்கு ஏதோ அப்படி வாயில வந்துருச்சு, சாரிடி. அதுக்கப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நீங்க எங்க நல்லதுக்காக தானே சொல்றீங்கன்னு. ஏய் சரி விடுடி, இதுக்கு எதுக்கு சாரி சொல்ற? விடு, நீ புரிஞ்சுக்கிட்டே இல்ல. புரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப சந்தோஷம்டி. உன் மரமண்டைக்கு இப்பாவது புரிஞ்சதே, அது வரைக்கும் சந்தோஷம் போ. சின்ன பொண்ணு, நீ எதுக்கு கவலைப்படாத. நாம இன்னைக்கு ஒரு கை பாத்துடலாம் சரியா? சரிடி. ஹலோ நில்லுங்க, சும்மா பார்த்துட்டு வெறுங்க வீசிட்டு போகாதீங்க. ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. என்ன பெரிய பொண்ணு, வியூவர்ஸ் கிட்ட இப்படி பேசுற? ஏதோ நினைச்சுக்க போறாங்க.
அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க லக்ஸ், நம்ம வியூவர்ஸ் தானே, அதான் உரிமையோட கேக்குறேன். Like and subscribe the video.